மதுரை கரிசல்குளம் மற்றும் நாகை மாவட்டம் குடியாலத்தூரில் இன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மதுரை புறநகர் பகுதியான கரிசல்குளத்தில் இளைஞர்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அங்கு கயிற்றால் கட்டப்பட்ட மாடு குறிப்பிட்ட தூரத்திற்குள் சுற்றி வரும்போது கொம்பை பிடித்து அடக்கும் வடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஆனால் சீரிய காளையை கண்டு மாடுபிடி வீரர்கள் மிரண்டதால் போட்டி நேரமான 25 நிமிடத்திற்குள் யாராலும் காளையை அடக்க முடியவில்லை. இதேபோன்று வாடி வாசலில் திறந்துவிடப்பட்ட 3 காளைகளையும் அடக்க மாடுபிடி வீரர்கள் முயற்சித்தனர். இதனிடையே தொலைக்காட்சியில் நேரலையை பார்த்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து சென்று ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தினர். அதனால் போட்டி ஏற்பாடு செய்தவர்கள் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று நாகை மாவட்டம் வில்லிவலம் மற்றும் கொடியாலத்தூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு காளையில் அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது காளைகளை விரட்டிச் சென்று மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். நாங்கள் எப்படி எங்களுடைய உரிமையும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதற்கு எப்படி உங்களுடைய தடையை நாங்கள் ஏற்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டையும் மஞ்சள் விரட்டு போட்டியும் இன்றைக்கு இளைஞர்களோடு இணைந்து நடத்திருக்கின்றோம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 8 காளைகள் பங்கேற்றன. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடைபெற்ற தகவல் அறிந்த காவல்துறையினர் 20 பேரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். ஜல்லிக்கட்டு நடத்த கடந்த 2 வருடங்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் காளை வளர்ப்பவர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். இந்நிலையில் 14 வருடங்களாக ஜல்லிக்கட்டு காளை வளர்த்து வரும் மதுரையை சேர்ந்த ஒருவர் தனது வேதனையை வெளிப்படுத்தும் இந்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ் பெற்ற மதுரையினுடைய பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஆகிய 3 ஊர்களும் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாது என்கிற காரணத்தினால் களையிழந்து காணப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காகவே ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கக்கூடிய நபர்களும் சோர்ந்தே காணப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 14 வருடங்களாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று அதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை பெரும் பகுதியை அர்ப்பணித்தவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? ஜல்லிக்கட்டுக்காகவே வளர்க்கப்பட்ட காளைகள் தற்போது எப்படியாக இருக்கிறது? இத்தனை ஆண்டுகளிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பரிசுகளை வாங்கிய திருப்பதி என்கிற நபரை நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். அவர் ஆசையோடு வளர்த்து கொண்டிருக்கிற ராமு என்கிற காளையையும் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதை பார்க்கலாம். கடந்த வருடம் கடைசி நிமிடம் வரை காத்திருந்தும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் இந்த வருடம் இன்னும் அனுமதி கிடைக்காதது வேதனையளிப்பதாகவும் கூறுகிறார் காளை வளர்க்கும் திருப்பதி. போன வருஷம் அப்படிதான் நடந்து சொல்லி ஆர்டர் கொடுத்து திடீர்னு இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நடந்துடும், அந்த 3 நாளில் சொல்லி நடந்துடும் எல்லாம் முதலமைச்சர் எல்லாமே சொன்னாங்க. நடக்கும் எதிர்பார்த்துட்டு வந்தோம், இன்னும் எதுவும் தெரியல. ஆமாம், ரொம்ப வருத்தமாக இருக்கு. காளைகள் துன்புறுத்தப்படுவதாக பீட்டா அமைப்பு குற்றம் சுமத்தியதால் தான் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை மறுக்கிறார் திருப்பதி. ஜல்லிக்கட்டு நடைபெறாவிட்டாலும் காளைகளை பராமரிப்பதில் இவர்கள் எந்த குறையும் வைப்பதில்லை என்பதே உண்மை. 5 நாளாக பெரிய மாதம் இருக்குது எங்களுக்கு. இப்போ ஜல்லிக்கட்டு போகணுனால அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு நீச்சல் போடுவோம், ஜல்லிக்கட்டு நல்லா இற வைக்கணும், 3 நல்லா பார்க்கணும். அது முன்னாடி ஜல்லிக்கட்டு போனால் ஒரு வாரத்துக்கு மேலே தயார் பண்ணிகிட்டே இருப்போம். எப்பயுமே நல்லா கவனிச்சிட்டே இருக்கணும். திடீர்னு கவனிக்க முடியாது, அதை கண்ட்ரோலாக கவனிச்சிட்டே வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஜல்லிக்கட்டு இல்லைன்னு சொல்லி 2 வருஷமாக அதை கவனிக்காம மாட்டல. அதுக்கு என்னென்ன சாப்பாடு பண்ணணுமோ அதே சாப்பாடு வச்சுருக்கோம், என்னென்ன விரதம் வைக்கணுமோ எல்லாமே கரெக்டாக நல்லா பார்த்துட்டே தான் இருப்போம். அதான் கண்டுக்கலாம் விடவே மாட்டோம். அதை ஒரு வீட்டுக்கு ஆள் மாதிரி அதை பார்த்துட்டே தான் இருப்போம், எப்பயுமே ஒரு பிள்ளை மாதிரி. பிள்ளையாய் நினைத்து வளர்க்கும் காளைகளை துன்புறுத்துவதாக சிலர் பொய்க்குற்றம் சுமத்துவதாக ஆதங்கப்படுகிறார்கள் இவர்கள். மண் சார்ந்த மற்றும் மரபு சார்ந்த உணர்வுகளை சிலரால் புரிந்து கொள்ள முடியாதது வேதனையளிப்பதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த காளை மூலம் தனக்கு ஏராளமான பரிசு பொருட்களும் பெருமையும் கிடைத்துள்ளதாகவும் திருப்பதி கூறுகிறார். ஜல்லிக்கட்டை நேசிக்கிற, ஜல்லிக்கட்டுக்காகவே வாழ்கிற பல குடும்பங்கள் இது மாதிரியான மதுரையை சுற்றி இருக்கிற
ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற இந்த கிராமங்களில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திருப்பதி வளர்க்கக்கூடிய காளையான ராமுவையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் பார்த்தோம். இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரியாகவே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டுக்காகவே வாழ்கிற பல கிராமங்கள், ஜல்லிக்கட்டு காளைகளை தங்கள் வீட்டு பிள்ளைகளைப் போல வளர்க்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. வெறும் காளைகளை வளர்ப்பதும் அதை போட்டிகளில் பங்கெடுப்பதும் பரிசு வாங்குவது மட்டுமல்ல, அதை தாண்டிய உணர்வு ரீதியிலான ஒரு பந்தம் காளைகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிறது. அதை அவர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளாகவே பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையில்லை. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம், செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் கருணாகரனுடன் பாலவேல், நியூஸ் 18 தமிழ்நாடு.